நேரத்தில் வந்து அதிகமாக வெளியில் போக வேண்டாம், லைக் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போக வேண்டாங்கிற தகவல்கள் சொன்னாலும் குழந்தைகளை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. வெளியில் போய் தான் விளையாடணுன்னுவாங்க, நிறைய மண்ணில் விளையாடுறது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் விளையாட்டுகள்ங்கிறது ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதன் மூலமாக தொற்று நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாம்மா. அது இந்த மண்ணில் விளையாடுறது நான் சொன்னேன்ல, பூமி உஷ்ணம் அடையுது, அதில் இருக்க கிருமிகள்லாம் மேலே வருதுன்னு சொன்ன மாதிரி, இந்த மண்ணில் விளையாடும்போது குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஒன்று வந்து ஸ்கேபிஸ்க்கு வரும், சிரங்குகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிமோனியான்ற இந்த சுவாசப்பை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தோல் வியாதிகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதனால் மண்ணிலெல்லாம் பிள்ளைங்களை விளையாட விடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கவழக்கங்களை வந்து இருக்கிறதுனால தடுப்பூசிகளை நீங்கள் நிறைய போடணும். இப்போ சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி வந்துடுச்சு, அதே மாதிரி மீசல்ஸ் மம்ஸ் ருபெல்லான்றதுக்கு அந்த முத்தடுப்பு ஊசி ஒன்று வந்துருக்குது, எம்எம்ஆர்ன்ட்டு. இதெல்லாம் அரசாங்க மருத்துவமனையிலும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களுடைய சிம்ஸ் மருத்துவமனையிலையும் இதுக்காக தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி தடுப்பூசிகள் போகிறதுக்காக ஒரு பிரிவும் இயங்கி கொண்டு வருகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப அதிகமான வெயிலில் குழந்தைங்களை விளையாட விடாமல் வீட்டு உள்ளே விளையாடுறதுக்கு அல்லது உள்ள அரங்கங்களில் விளையாடுறதுக்கு, இப்போ நகர்ப்புறங்களில் உள்ள அரங்கங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே கூட பிள்ளைங்களை விளையாட செய்யலாம். நிச்சயம் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் தொற்று நோய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அதிலிருந்து எப்படி விடுபடலாம்ங்கிற நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூம்மா. நேர்களை இன்றைய நமது ஹலோ டாக்டரில் டாக்டர் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.